ஆகா கல்யாணம் சீரியல்ல நம்ம மகா சூர்யா மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க இல்லையா? ஆனா நம்ம சூர்யாவுக்கு தான் மகா எதுக்காக நம்ம மேல கோவத்துல இருக்கா அப்படின்னே புரியவே இல்ல. ரொம்பவுமே குழம்பி போயிருக்கிறாரு. நம்ம சூர்யாவே கேட்டு பார்க்குறாரு. ஆனா நம்ம மகா சொல்றதா இல்ல. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க. இங்க பிரபா வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலேயே நான் இனிமேக்கு வேலைக்கு போறேன். வேலைக்கு போயிட்டு மதியத்துக்கு மேல வந்து காலேஜுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க சூர்யாவுக்கு நம்ம மகா காஃபி போட்டு கொண்டு வந்து குடுக்கும் பொழுது, கோவமா மூஞ்சிக்கு முன்னாடி நீட்டி கோவத்த வெளிப்படுத்துறாங்க. அப்பயும் நம்ம சூர்யா கேட்டு பார்க்குறாப்புல. ஆனா மகா சொல்றதா இல்ல. இப்படியே தான் போய்க்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலயுமே. இங்க நம்ம விஜய்க்கு அனாமிகா வந்து புது மாடல்ல ட்ரெஸ்லாம் வாங்கி குடுத்து எல்லார் மத்தியிலயும் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. எல்லாருமே நம்ம விஜய கிண்டல் பண்றாங்க. ஸோ நம்ம அனாமிகா "ஏன் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாரும் பேச்சுக்கு "நல்லா இருக்கு" அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. அதுக்கப்புறமும் நம்ம மகாவையும், சூர்யாவையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா, மகா கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்க்குறாப்புல. ஆனா நம்ம மகா சொல்றதா இல்ல. "நீங்களே கண்டுபிடிங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கடைசியா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல தான் இந்த சீரியல்ல மட்டும் வாரத்துக்கு ஒரு பூஜை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம மகா பூஜைக்காக ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற இந்த சித்ரா தேவி வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற விளக்க தட்டி விட்டுட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பிளான் அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.